கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்ததிலிருந்து அவங்களுக்கு அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனநிலையில இல்ல. தோல்வியை யார் மீது திணிக்கலாம் என்று காரணம் தேடுகிறார்கள். அவர்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை. இந்த தோல்விக்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டியை உண்டு பண்ணலான்ற முயற்சியில எடுத்திருக்காங்க. மீண்டும் அந்த இவிஎம் கரெக்டா இருக்கான்றது செக் பண்றதுக்கு ஒரு டம்மி எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதில் எப்படின்னா மினிமம் 500லேருந்து 2000 என்னதோ ஓட்டு போடுவாங்க. இது எல்லாமே அவங்க நடத்தின தேர்தல், அவங்க முதல்ல இருந்தது எல்லாமே 100% கரெக்டாக இருந்துச்சு. அந்த டம்மி எலெக்ஷன் மாதிரி ஓட்டு போட ஆரம்பித்து 492 ஓட்டு போடும்போது அந்த விவிபேட் மிஷினில் உள்ள லைட் எரியலை. இது இவங்களுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இவங்க கடந்த காலத்தில் தேர்தலில் நின்று ஜெயிச்ச சமயத்துலலாம் இந்த இவிஎம் கரெக்டாக செயல்பட்டு, ஆனால் இவங்க தோல்வியை தழும்போது மட்டும் இவிஎம் சரியா செயல்படாது. ஸ்டுடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்ததிலிருந்து அவங்களுக்கு அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்லை, திமுகவினருக்கும் யாருக்குமே அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதனால் அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த தொகுதியில் உள்ள மக்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக இந்த வாடகை வாய்களை எல்லாம் வைத்து திட்டி தீர்த்தார்கள். அதனாலே அவர்களால் ஆற்றிக்கொள்ள முடியவில்லை. அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன பண்ணார்கள்னா, இது சோசியல் மீடியாவில் வந்த மோகத்தினால தான் வெற்றி அப்படின்னு சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரையும் திட்டி தீர்த்தாங்க, அழுதாங்க. அதனாலே அவர்களுக்கு ஆற்றிக்கொள்ள முடியவில்லை. அடுத்த கட்டமாக இப்போ இந்த தோல்வியை யார் மீது திணிக்கலாம் என்று காரணம் தேடுகிறார்கள். அவர்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை. இந்த தோல்வி அவர்களுடைய தவறினால் வந்தது இல்லை என்று சொல்லி யாராவது ஒரு குரூப்புக்கு மேலே அதை திணிக்கணும். இல்லை, மக்கள் மீது திணிக்கிறதற்காக முயற்சி பண்ணார்கள். அதில் மக்கள் அதற்கான சரியான ரிப்ளை எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிற காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் நல்லவர்கள். அவர்கள் இவர்கள் தோல்வியடைச்சுன்னா அவர்கள் எல்லாம் கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு இவங்க பேசுனதுக்கு அவங்க சரியான பதில் கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சியில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கும் பதில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் மேக்சிமம் ரீல்ஸ் போட்டது தேர்தலுக்கு முன்னால் இருந்து டிஎம்கே தான். இந்த இப்போ என்ன முயற்சி அவங்க எடுத்திருக்காங்கன்னா, இந்த தோல்விக்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டியை உண்டு பண்ணலான்ற முயற்சியில் எடுத்திருக்காங்க. அதற்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு கடைசியான வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு தொகுதியில் எத்தனை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணாங்களோ, அதாவது எத்தனை பூத் இருக்குதோ அந்த ஒவ்வொரு பூத்தையும் கணக்கு பண்ணி அதில் டோட்டலில் 5% ஆஃப் த பூத்தை பூத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் மிஷினை ஓட்டிங் மிஷினை நம்ம கவுண்டர் செக் பண்ணலாம். அதாவது எலக்ட்ரானிக் மிஷின் வெரிஃபிகேஷன் அண்டு செக்கிங். இது எப்படி நடக்கும்னா, தேர்தல் அந்த கவுண்டிங் முடிச்சு 7 நாளைக்குள்ளால இவங்க அதுக்கு அப்ளை பண்ணணும். உடனே அதே மாதிரி இவங்க 7 நாளைக்குள்ளால அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தல் கமிஷன் முடிவெடுத்து இப்போ அது எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு அந்த 5%ன்னா அப்போ குளத்தூர் தொகுதியில் 284 தொகுதி தான் பூத் இருந்திருக்கு. அந்த 284 பூத்தில்
5% போது அது ஒரு 14 பூத்து. அந்த 14 பூத்தில் உள்ள இவிஎம் மிஷினையும் விவிபேடுன்னா அந்த நம்ம ஓட்டு போடும்போது நம்ம எந்த சின்னத்தில் ஓட்டு போடுமோ அந்த சின்னம் வந்து நமக்கு ஒரு பிரிண்ட் ஆகி ஒரு பீஸ் பேப்பர் வந்து நமக்கு லைட் தெரிஞ்சுட்டு அது ஒரு பாக்ஸில் விழும். அந்த இதையும் வந்து செக் பண்ணணும், கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு. அதுக்காக குளத்தூர் தொகுதியில் 14 பூத்தில் உள்ள மிஷின் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டில் வந்து அவங்க வந்து அந்த பேப்பர் பீஸையும் அதில் பதிவாகிருக்கிற ஓட்டையும் முதல்ல வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிஷின் கரெக்டாக இருக்கான்றதுக்காக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அதில் போட்டிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்ப்பாங்க. அந்த ஓட்டும் கரெக்டாக இருக்குன்னா அடுத்த கட்டமாக மீண்டும் அந்த இவிஎம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணுறதுக்கு ஒரு டம்மி எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதில் எப்படின்னா மினிமம் 500லேருந்து 2000க்குள்ளே என்னதோ ஓட்டு போடுவாங்க. இப்படி ஓட்டு போட்டு அந்த மிஷின் கரெக்டாக இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ண வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலை. அந்த வேலையை தான் சென்னையில் உள்ள நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர், அதாவது தேர்தல் அலுவலர் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி நடத்தினார். ஃபஸ்ட்டு 2 நாள் இது எல்லாமே அவங்க நடத்தின தேர்தல், அவங்க முதல்ல இருந்தது எல்லாமே 100% கரெக்டாக இருந்துச்சு. அடுத்தது 3ஆவது நாள் இந்த பதிவான ஓட்டை கம்பேர் பண்ணி செக் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு. அடுத்தது ஓட்டு போட அந்த டம்மி எலெக்ஷன் மாதிரி ஓட்டு போட ஆரம்பித்து 492 ஓட்டு போடும்போது அந்த விவிபேட் மிஷினில் உள்ள லைட் எரியலை. இது இவங்களுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. இது ஜென்ரலாக எப்படின்னா நார்மல் நம்மளுடைய ரெகுலர் எலெக்ஷன் நடக்கும்போதே இந்த மாதிரி ரிப்பேர்லாம் வரும். இது எலக்ட்ரானிக் டிவைஸில் வர்றது சகஜம். தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி லைட் எரியலை, பட்டன் அவங்கள அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துச்சுன்னா இதுக்கான மெக்கானிக்கல் டீம் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிச்சோன்னா அவங்க வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே எலெக்ஷன் கண்டினியூ ஆகும். இதில் வந்து ரெடி பண்ண முடியலைன்னா வேறு இவிஎம்மும் அந்த விவிபேடும் வைப்பாங்க. இது வழக்கம். இப்போ அதே மாதிரி ஒரு ரிப்பேர் வந்தோன்னா அந்த மெக்கானிக்கை கூப்பிட்டு அதை ரெடி பண்ணலன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காரணம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஒரு காரணம் வந்துச்சு. உடனே நாங்கள் சொன்னோம், பார்த்தீங்களா தேர்தல் வந்து சரியாக நடக்கலை, இவிஎம் வந்து சரியாக செயல்படலை அப்படின்ட்டு ஒரு காரணத்தை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணாங்க. இப்போ அது அடுத்த கட்டமாக அவங்க அதை தான் பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ அதாவது தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாரு, அடுத்த கட்டமாக இவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணாட்டாலும் அந்த 14 பூத்தில் உள்ள மிஷினையும் அவங்க என்ன ப்ரொசீஜர், நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ராப்பராக எல்லா விதமான செக்கிங் முடித்து அதை வீடியோகிராஃப் பண்ணி அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஒருவேளை இவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுவாங்க. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இவங்க கடந்த காலத்தில் தேர்தலில் நின்று ஜெயிச்ச சமயத்துலலாம் அந்த இவிஎம் கரெக்டாக செயல்பட்டது. ஆனால் இவங்க தோல்வியை தழும்போது மட்டும் இவிஎம் சரியாக செயல்படாது. 2021 தேர்தலில் இவிஎம் கரெக்டாக ஒர்க் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கல்ல, அதனால் இவிஎம் வந்து கரெக்டாக செயல்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ 2024 அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40க்கு 40 பாண்டிச்சேரியை சேர்த்து வெற்றி பெற்றாங்க. அப்போது கரெக்டாக இவிஎம் வந்து செயல்பட்டுச்சு. இது இவங்களுடைய இந்த செயலை பார்த்தா நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரியல. தோல்வி அடைஞ்சா தோல்விக்கு ஏதாவது ஒரு
காரணத்தை தேடுகிறார்கள். அதுவும் வந்து அவர்கள் பேர்ல வந்து தவறு இல்லாதது மாதிரி இப்போ வந்து தோல்விக்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த இவிஎம் மிஷின் 100% இந்தியாவில் செயல்பட ஆரம்பித்தது 2004 வாஜ்பாய் ஆட்சி காலத்தில். அப்போ இவங்க கூட்டணி ஆட்சியில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 10 வருஷம் இவங்க கூட்டணி ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. அப்போ எல்லாம் இவங்க வெற்றி பெற்றாங்க, அதனால ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ இவங்க உண்மையிலேயே இவங்களுக்கு இவிஎம் மிஷின் வேலை செய்யலை, அது வந்து செய்யாது, கரெக்டாக சரியாக இல்லை அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க ஆட்சியில் இருந்த காலத்திலேயே இது இவிஎம் மிஷின் வேண்டாம், மேனுவலாக ஓட்டு போடுறதுக்கு நம்ம பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். வெற்றி பெறும்போதெல்லாம் இவிஎம் மிஷின் கரெக்டாக இருக்குது, தோல்வி பெறும்போது மட்டும் இவிஎம் மிஷின் கரெக்டாக செயல்படலை. இப்போ அதுவும் எப்படி குளத்தூரில் வந்து விஜய் கட்சிக்காரங்க ஜெயிக்கிற மாதிரியா செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அக்கிரமமா இல்லையா? திமுக காரங்க, அதாவது மு க ஸ்டாலின் அவருக்கு தோல்விக்கான காரணத்தை அந்த தொகுதியில் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, மக்களுக்கு வெறுப்பை ஏன் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான காரணத்தை தேடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தேடுறது ஏற்புடையதல்ல. இது வந்து தோல்வின்றது எல்லாருக்கும் வரக்கூடியது. காமராஜரே தோற்று போயிட்டாரு. 100% நேர்மையான ஆட்சி பண்ண காமராஜரையே மக்கள் தோற்கடித்தார்கள். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் தோல்விகள் வரும். ஆனாலும் உங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு மீண்டும் வெற்றி பெற தேடணுமே தவிர ஏற்பட்ட தோல்விக்கு இவிஎம் மிஷினை வந்து காரணம் தேடுறது சரியாக தோன்றவில்லை. இதுவும் இல்லாமல் இப்போ இந்த சோசியல் மீடியா மற்றும் ஊடகங்கள் எல்லாம் அங்கே ரீகவுண்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி அது ரீகவுண்டிங் கிடையாது. ஏன்னா அவங்க ரீகவுண்டிங் கொடுக்க மாட்டாங்க. ரீகவுண்டிங் கொடுத்து இன்னும் அசிங்கப்படணுமோ அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு ஓட்டில் தோற்று போனவர் கூட அவங்க வந்து அவர் ஃபைல் பண்ணின கேஸே வாபஸ் வாங்கிட்டார். ரீகவுண்டிங்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ கரெக்டாக தான் வந்து கவுண்டிங் நடக்கும். இந்த சூழ்நிலையில் தான் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து ரீகவுண்டிங் கிடையாது, ஓட்டிங் மிஷின் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன். மீண்டும் மீண்டும் அவங்க வந்து அவர்களுடைய தோல்வியை மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டு வேறு யாரையும் குறை தேடுறது சரியாக இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்றால் எங்களுடைய ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.